வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் பயங்கரவாதிகளின் வீடுகளுக்குள் நுழைந்து தாக்கும் புதிய இந்தியா இது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர், மத்திய அரசின் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பங்கள் என்னும் இருவார கால பிரச்சார இயக்கம் மற்றும் தேசிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மாத நிகழ்வுகளையும் தொடக்கி வைத்தார். பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா இன்று பீகாரின் ரோஹ்தாஸ், பெகுசாராய் மற்றும் பிற மாவட்டங்களின் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். முன்னதாக நேற்று மாலை பாட்னா வந்தடைந்த திரு அமித்ஷாவை விமான நிலையத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், பிஜேபி மாநில தலைவர் டாக்டர் திலீப் ஜெய்ஸ்வால், துணை முதலமைச்சர்கள் திரு சாம்ராஜ் சௌத்ரி, திரு விஜயகுமார் சின்ஹா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் வரவேற்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடில்லியில் மந்தன் 2025 2 நாள் தேசிய மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். தொடக்க அமர்வில் கடந்த ஒரு வருடமாக பாதுகாப்பு எஸ்டேட் துறையின் சிறந்த முயற்சிகள் மற்றும் சாதனைகளை விளக்கும் சிறப்பு கண்காட்சி இடம்பெறுகிறது. 2வது நாளில் நிலவளத்துறையின் செயலர் திரு மனோஜ் ஜோஷி, இந்திய அட்டர்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கடரமணி மற்றும் நிபுணர்களின் அமர்வுகள் இடம்பெறுகின்றன. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நேற்று நடைபெற்ற மோதலில் 2 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் இன்று தமிழகத்தின் 21 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.